ரைட். அன்றாட வாழ்வில் வேதியியல். அன்றாட வாழ்வில் வேதியியல். என்னடா அன்றாட வாழ்வில் வேதியியலா? அன்றாட வாழ்வில் வேதியியல் இருக்கா? எல்லாமே வேதி வினை நடக்கலாம். ஒன்றுமே இல்லை. கை கால் ஆட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் சமையல்லேருந்து சூரிய ஒளியிலேருந்து எல்லாம் எதனால் நடக்குது? வேதி வினையில் தான். துணி துவைக்கிறதுலேருந்து அடுப்பு எறிகிறதுலேருந்து எல்லாமே என்னது? வேதி வினை தான். ஆனால் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? வேதியியல்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கெமிஸ்ட்ரி சார், லேபு. அந்த கெமிஸ்ட்ரி லேபை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆமாம் தானே? வேதி வினை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சூரியன்லேருந்து ஆற்றல் வருமா? சூரியனில் எப்படி வெப்பம் உருவாகுது? வேதி வினை தான். என்ன பொருள் என்னவா மாறுது? ஹைட்ரஜன் அணுவும் இன்னொரு ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்து ஹீலியமாக மாறுது. ஹைட்ரஜனில் நடுவில் ஒரு புரோட்டான் இருக்கும். போய் படிக்க தேவையில்லை, சும்மா குழந்த மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா போதும். கிளாஸ் அட்டன் பண்ணால் படிக்கவே தேவையில்லை. இந்த ஃபேக்ட், இந்த இயர், இந்த பேர், அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கோங்க. இன்னொரு ஹைட்ரஜனில் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான். ரெண்டு சேர்ந்தா என்ன ஆயிரும்? ஒரே இதில் போய் உக்காந்துக்கும், ஒரே அணுக்கருவில் போய் உக்காந்துக்கும். என்ன சப்ஜெக்டா? சரி, 6th டேர்ம் 3. இப்போ தான் எந்திரிக்கிறார் கவின். 2 புரோட்டான். அப்போ ஒரு இது என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். அழியும் பொழுது என்ன கிடைக்கும்? ஹீட்டு கிடைக்கும், ப்ளஸ் ஹீட். அந்த ஹீட்டு தான் என்னவா மாறுது? லைட்டாக மாறுது. சரி, இப்போ இங்கே வாங்க. அப்போது ஒரு புது பொருள் உருவாகுது. புது பொருள் உருவானா என்ன வினை? அது வேதி வினை. அப்படி அங்கே உருவான அந்த லைட்டு பூமி வந்து அடையுது. தாவரங்கள் அதை பிடிச்சி என்னவா மாற்றுது? கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது. என்ன ஆற்றல்? என்ன ஆற்றலாக மாறிடுச்சு? ஒளியாற்றல் வேதி ஆற்றலாக மாறிடுச்சு. அதை பிடிங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அந்த வேதி ஆற்றலை உடச்சி மீண்டும் வெப்ப ஆற்றலை எடுத்துக்கிட்டு இயங்குது. அப்போ எல்லா செயலுக்கும் என்ன வேணும்? வேதி வினை தான் அடிப்படை. ஒரு குச்சி இரு துண்டா உடையுதல் என்ன மாற்றம்? இயற்பியல். வேதி மாற்றமா? காகிதம் எரிதல், காகிதம் சிறிய துண்டாகுதல், இயற்பியல் மாற்றம். சர்க்கரையானது நீரில் கரைதல், இயற்பியல் மாற்றம். மாலிகுலர் சேஞ்ச் இருக்காது, உள்ளே கரைஞ்சி உக்காந்துக்கும். திரும்ப தண்ணியை சூடாக்கி வெளியில் அனுப்பிட்டுனா சர்க்கரை மட்டும் கிடைக்கும். நம்மவா? அடுத்தது தேநீர் தயாரித்தல், வேதியியல் மாற்றம். நீர் கொதித்து ஆவியாதல், இயற்பியல் மாற்றம். குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைதல், இயற்பியல் மாற்றம். மழை காலத்தில் உப்பு உருகுதல், இயற்பியல் மாற்றம். உப்பு உறிஞ்சிக்கிட்டு தான் மாறிடும். உப்பு சர்க்கரையெல்லாம் உருகுமா? பேசுனதே தான். வேதியியல் மாற்றம் ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்குறது. கரெக்டா? இயற்பியல் மாற்றம் புதிய பொருளை உருவாக்காது. எங்கம்மா ரொம்ப நாளாக காணும்? வடிவம் அந்த இதெல்லாம் ஃபிசிக்கல் கேரக்டரில் சேஞ்ச் நடந்தால் என்னது? இயற்பியல் மாற்றம். அதெல்லாம் சொல்கிறாங்க. இயற்கை நிறங்காட்டிய மஞ்சள் என்ன பண்ணும்? அமிலத்தோட கலர் மாறாது. அணிபுரியா சொல்லணும்னா கலர் மாறாது. காரம் என்ன பண்ணும்? சிவப்பு நிறமாக மாறும். வீட்டில் ஆரத்தி எடுக்கிறாங்கள? ஆமாம். பால் தயிராதல் எப்படி நடக்குது? பால் தயிரா? லாக்டோபேசிலஸ் அவங்க நொதியை சுரந்து அதில் உள்ள புரோட்டீன் என்ன பண்ணுவாங்க? சிதைச்சு வேற ஒரு புரோட்டீனாக மாற்றுவாங்க. செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கரையை எவ்வாறு அகற்றலாம்? புளியை வச்சு. ஏன்? புளியில் அமிலம் இருக்குது. என்ன அமிலம்? டார்டாரிக் அமிலம். வெரி குட். டார்டாரிக் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். திராட்சையிலையும் சொல்லியிருக்கானுங்க. புதிதாக தயாரிக்கப்பட்ட இட்லி மாவின் இட்லி சற்று கடினமாகவும் பழைய மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லி மிருதுவாகவும் இருப்பது காரணம் என்ன? என்ன காரணம்?
பழைய மாவில் இந்த பாக்டீரியா ஃபங்கு எல்லாம் போய் புளிக்க வச்சுருப்பாங்க, நொதித்தல் செயல் நடந்திருக்கும், அதான் புளிச்சு போச்சு. புளிச்சா அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆசிடு. ப்ளஸ் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்? காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசத்தில் கார்போஹைட்ரேட் உடைகிறது. அப்போ என்ன நினைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். எத்தனை நாள் கிடைக்குன்னு பார்த்தோமா? எத்தனால் ஆசிட் எல்லாம். இரும்பு எவ்வாறு துருப்பிடிக்கிறது? நீர் ஆக்சிஜன் சேர்ந்து வேறு பொருளாக மாறிடும். என்ன வினை? இயற்பியல் வினையா வேதி வினையா? இது இயற்பியல் வினையா வேதி வினையா? வேதி வினை. வெள்ளச்சர்க்கரையை சூடேற்றும் பொழுது ஏன் கருப்பாக மாறுகிறது? சர்க்கரை சூடாகுனா கருப்பாயிரும், வேதி வினை நடந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? கார்பன் டை ஆக்சைடு, அது கறி தனியாக கிடச்சிடும். சர்க்கரையில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா? ஆமாம், கார்போஹைட்ரேட்டு தான் சர்க்கரை, கார்பன். வேதியியல் என்பது பருப்பொருளின் அடிப்படை கூறு. அடிப்படை கூறுனா எது? நீரோட அடிப்படை கூறு எது? நீர் பருப்பொருள், அதோட அடிப்படை கூறு எது? H2O. அதை தான் கேட்குறாங்க. அதோட அமைப்பு 2 ஹைட்ரஜனு 1 ஆக்சிஜன். பண்பு, தண்ணியோட பண்பெல்லாம் படிக்கிறோமா? அது மாறுதல்கள், அதை பற்றி படிக்கிறது தானே அது வேதியியல். அந்த வேதி மாற்றத்தோட விளைவு தான் யார்? நம்ம உடம்பே. அடுத்தது நீர். எல்லாமே என்னாச்சு? சின்ன பருப்பொருள். வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் எது? அணு. அதோட சின்ன துகள் இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க. உப்பு. உப்புல என்ன இருக்கு? சோடியம் குளோரைடு. NaCl. சாதாரண உப்பு, டேபிள் சால்ட்டா? இட்லி மாவு புளிக்கிறது யாரு? பாக்டீரியா. வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்ணில் எரிச்சல் வர்றதில்ல, நறுக்கும் பொழுது அதோட செல்களில், வெங்காயம் நிறைய செல்களால் ஆனது, உயிர் உள்ளது வெங்காயம். நம்ம சாப்பிட்ற எல்லாமே உயிர் உள்ளது தான், அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே. நான் சைவம் கீவனாக்கா நீ எதையுமே திங்கக்கூடாது, வெறும் மண்ணை தான் திங்கணும். அதுலேயும் பாக்டீரியா இருக்குது. சரியா? ஆமாம். அதோட செல்லை, அந்த வெங்காயத்தோட செல்லில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் இருக்கு இல்லையா? லைஃப்பில் அன்றாட வாழ்வை கடந்து வரும். அதனால் இது எளிதில் ஆவியாகக்கூடியது. வாலட்டைல் எது? புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு, வாலட்டைல். வெங்காயத்தை வெட்டும் பொழுது ஒரு சில செல் என்ன வெட்டு போகணும், அதில் இருக்கக்கூடிய இது ஆவியாகி வெளியில் வரும். அதான் கண்ணுக்கு எரிச்சல் வருது. அதனால தான் வெங்காயத்தை நீரில் நனைக்கும் பொழுது அதில் கரைஞ்சிரும், நம்ம கண் எரிச்சல் வராது. எரிச்சல் காரணம் யார்? புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. சமைக்கும் பொழுது என்ன ஆகுது? பொருள்லாம் வேதி மாற்றம் அடைகிறது, நிறத்திலும் மனத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். அடுப்பு எரியிறது என்ன மாற்றம்? வேதி மாற்றம் தான். சோப்பு வேதி மாற்றம் தான். உரம் வேதி மாற்றத்தில் தான் தயாரிக்கிறாங்க. அதை நெகிழி, பிளாஸ்டிக்கு எல்லாமே வேதி மாற்றத்தில் தயாரிக்கிறது தான். சிமெண்ட்டு ஃபேக்ட்ரியிலலாம் வேதி மாற்றத்துக்கு உட்பட்டு தான் அதை தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள், அதெல்லாம் என்ன பொருள்னால் ஆணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சோப்பு, சலவைத்தூள். சோப்பு வேறு, சலவைத்தூள் வேறு. சோப்பு எங்கே பயன்படும்? நன்னீர்லேயே யூஸ் பண்ணலாம். சரியா? நன்னீர்னால் உப்பு, மினரல்ஸ் அதிகமாக இல்லாத தண்ணி. கடின நீர், ஹார்ட் வாட்டர். அதில் டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் வாட்டரில் சோப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்கம்முன்னு சொல்லுவாங்க.
அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குல்ல, தண்ணியில் மினரல்ஸ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாது. தண்ணிலாம் சூடு பண்ணுறீங்களா பாத்திரம், அதெல்லாம் பாருங்கள் உப்பு படிஞ்சிருக்கும். அது தண்ணியிலேருந்து வந்த உப்பு தான் மினரல்ஸ். அது துவைக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா அந்த தண்ணியில் உள்ளது சோப்பு வந்து அதை டைல்யூட் பண்ண முடியாது. ஸோ வீல் படிதல் ஏற்பட்டு துணியில் தலைமுடியெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் மொடன்னு ஆகி துணி சீக்கிரம் என்ன ஆயிரும், இத்து போயிடும். அதுக்கு பேர் ஸ்கம் அப்படிம்பாங்க. அதே டிடர்ஜென்ட் என்ன ஆகாது, அதை வீல் படிய விடாது, அவரே கரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். சோப்பு, குளியல் சோப்பு, சலவை சோப்பு, சலவை தூள். அடுத்தது சலவை சோப்பு தான் சலவை தூள். சோப்பு மூலக்கூறுக்கு 2 முனை உண்டாமா. நீர் விரும்பும் பகுதி, நீர் வெறுக்கும் பகுதி. நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கியும். இந்த எண்ணெய் பொருள்லாம் அங்கே பாருங்கள், இது நீர் விரும்பும் பகுதி. ஏதாவது அந்த மாலிகுல்னு வச்சுக்கோங்க, சோப்பில் உள்ளது. இது போய் அதில் ஒட்டிக்கும். இது தண்ணி விரும்பக்கூடிய பகுதி. இது போய் ஒட்டிக்கிட்டு தண்ணி நம்ம அலசும் பொழுது என்ன பண்ணணும், அதையும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடும். அதான் அழுக்கு நீக்கிற செயல். துணியில் உள்ள அழுக்கை இப்படி தான் நீக்குவாங்க. இந்த பாருங்க, ஒட்டிக்கிச்சா, அலசும் பொழுது நுர வருதில்ல, அதை அப்படியே அதெல்லாம் தூக்கிட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் நடக்கும். சரியா? அந்த நீர் விரும்பும் பகுதி வெளியில் நிற்கும், நீரை விரும்பாத பகுதி போய் அந்த அழுக்கெல்லாம் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு அலசும் பொழுது அந்த அழுக்கை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அடித்து துவைக்கலாம் தேவையெல்லாம் இல்லை, நல்லா கசக்குனாவே போதும். அது நுர போகிற வரைக்கும் கசக்கணும் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். காலர்லாம் அழுக்கு இருக்கும், ஃபஸ்ட்டு போடும்பொழுது என்ன பண்ணணும், நல்லா தேய்ச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா இதாயிரும். இதுதான் லாஜிக்கு. போட்டு அடித்து துவைச்சி பெண்டை கழுத்துவாங்க, துணியில் சீக்கிரம் கிழிஞ்சிட்டு போயிடும். கிராமத்தில் உள்ள தேவையில்லை. அதுதான் நடக்குது எங்கே, வாஷிங் மிஷினில் கரகரன்னு சுற்றுதா, சுற்றும் பொழுது அலசி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். இதெல்லாம் டெய்லி செய்கிற வேலை நம்ம வீட்டில். அது என்னென்னு புரியாமல் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, பாட்டி சொல்லிச்சுன்னு போட்டு வெளுக்கிறது. துணியெல்லாம் காஸ்ட்லியான துணியெல்லாம் என்ன ஆயிரும், சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். சோப்பு பல்வேறு வேதி மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. சரி, சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அதான் விட்டுருங்க. சோப்பு தயாரிக்கிறதுக்கான என்னென்ன பொருள் வேணுமா, இதில் இந்தந்த பொருள் இருந்தால் போதும். தண்ணி, சோடியம் ஹைட்ராக்சைடு. எது சோடியம் ஹைட்ராக்சைடுனா, சோடியம் ஹைட்ராக்சைடு தேங்காய் எண்ணெய். என்னம்மா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னா இதுமா, சோடியம் ஹைட்ராக்சைடு அவ்வளோதான். சரி, இது 3 இருந்தால் போதும், சோப்பு தயாரிச்சிடலாம், வீட்டிலே தயாரிச்சிடலாம். உரங்கள், உரம், ஃபெர்டிலைசர். பிரேக் எடுத்துக்கிறீங்களா?